அன்பு நேயர்களே வணக்கம். நலம்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியா சார்ந்த நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான மருத்துவ நிபுணர்கள் விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் நமக்கு விளக்கம் கிடைக்க போகுது. எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணற்றவை. ஒரு காலகட்டம் இருந்தது, முதியவர்களுக்கு தான் மூட்டு வலி, முதுகு வலி அதெல்லாம் வரும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வயது வரம்பே கிடையாது. எல்லாருக்குமே மூட்டு வலியும் வருது, அதே மாதிரி முதுகு வலியும் வருது. அந்த வகையில பாத்தீங்கன்னா மூட்டு வலி எதனால ஏற்படுது, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, சிகிச்சை முறை இல்லாம அதாவது அறுவை சிகிச்சை செய்யாம மூட்டு வலி பிரச்சனைகளை நம்மளால தவிர்க்க முடியுமா? அது மட்டும் இல்லைங்க, மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான புரதம் அப்படின்றது கொலாஜன். கொலாஜன் தான் எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கும். இதை பத்தி நமக்கு இருக்கிற சந்தேகங்கள், அதே போல எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் எதை கடைபிடிக்கணும், இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில பிரபலமான எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் சொல்ல போறாரு. அவர் சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நீங்க ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ நிறைய அப்படி டெக்னிக்கலான கொஸ்டின்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சராசரி சந்தேகங்களை முதல்ல கேட்கலாம்னு நினைக்கிறேன். பேசிக்கா எலும்பியல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். விட்டமின் டி ரொம்ப அவசியம், விட்டமின் டி குறைவா இருந்ததுன்னா பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்றாங்களே, முதல்ல அது உண்மையா? நம்ம ஒரு போன் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடி லைக் கால்சியம், பாஸ்பரஸ் அந்த மாதிரி, இப்போ நீங்க கூட சொன்னீங்க கொலாஜன், அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த கால்சியம், பாஸ்பரஸ் நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்துல நம்மளுக்கு அப்சார்ப் ஆகக்கூடிய டெண்டன்சி இருக்கிற இது லைக் விட்டமின் டில தான் இருக்கு. ஸோ விட்டமின் டி எடுத்துக்கிட்டா தான் அந்த அப்சார்ப்ஷன் நல்லா நடக்கும். அதனால தான் எவ்ரிபடி ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் நீங்கள் விட்டமின் டி இருக்கணும், நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சன்லைட் எக்ஸ்போஜரில் விட்டமின் டி அதிகமாக இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் லைக் நான் நாள் பூரா வெயிலில் தான் சுற்றுறேன், பட் இருந்தாலும் லேப் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் போது என்னோட விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஜாபே ஃபுல்லாக டே லைட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கான்செப்ட் என்னன்னா விட்டமின் டி சன்லைட்டில் எக்ஸ்போஜர் ஆகுது, அந்த யூவிபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெக்டட் யூவிபி அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு, அரௌண்ட் ஒரு 11 AM ஒரு 2 PM வரைக்கும். ஸோ அது நம்மளோட நாட்டில் இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல், பிகாஸ் அது உச்சி வெயிலில் யாரும் போய் இருக்க போகிறது கிடையாது. எல்லாரும் வாக்கிங் போவாங்க, வாக்கிங் போகிறேன் எனக்கு சன்லைட் வந்துருச்சு அதனால விட்டமின் டி கிடைக்குமா? அப்படி இல்லை. ஏன்னா வாக்கிங் எல்லாரும் ஏர்லி மார்னிங் தான் போவாங்க, 5 மேக்ஸிமம் ஒரு 8 or 9, அதுமாதிரி ஈவினிங் போவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த யூவிபி மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் விட்டமின் டி இருக்கக்கூடிய யூவிபி 11 to 2 தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் யாருமே போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் நீங்கள் அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் சன் பாத் எடுத்து டேன் ஆவாங்க. ஸோ அவங்க தே கீப் இட் ஆஸ் அ ருட்டீன். லைக் ஸோ அவங்க லைக் இந்த சன் பாத் எடுத்து இது பண்ணுறது, அதோட இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா விட்டமின் டி ஓட அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ விட்டமின் டி உங்கள் உடம்புல நீங்கள் அப்சார்ப் பண்ணாதான் அது கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் மூலியமா விட்டமின் டி சிந்தசைஸ் ஆகும் நம்ம சன்லைட்ல இருந்து. ஸோ அப்போதான் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரம் எதுவாக இருந்தாலும் சரி, கால்சியம், பாஸ்பரஸ் என்ன எதுவாக இருந்தாலும், போனுக்கு தேவைக்கூடிய எதுவாக இருந்தாலும் அப்சார்ப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் we stress more on vitamin D. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கண்டிப்பாக பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நல்ல எலும்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கும், கால்சியம் சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பால் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது இல்லை, எது உண்மை? சின்ன வயசுல இருந்து நம்ம பார்க்குறோம் லைக் பால் குடிக்கணும், பால் குடிச்சாதான் லைக் நீங்கள் டாலாக வளர முடியும் அப்படின்னு நிறைய ஆட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா லைக் பாலில் அதிக கால்சியம் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், கால்சியம், பாஸ்பரஸ் தேவையான மினரல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த க்ரோயிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு மில்க் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் சப்ளிமெண்ட். ஸோ ஆஸ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக லைக் சில பேர் லைக் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி மில்க் நம்ம வி டோன்ட் சஜஸ்ட் தம். மில்க்கு பதிலாக மில்க் ப்ராடக்ட்ஸ், பன்னீர், டோஃபு அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரீசெண்ட் ஸ்டடீஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ லைக் கால்சியம் மட்டும் நம்ம போனுக்கு இட் இஸ் நாட் போதாது. ஸோ கால்சியம்ங்கிறது ஒரு போனில், இப்போ ஒரு சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க. ஒரு பில்டிங்கில் லைக் அதில் லைக் வால்ஸும் இருக்கும், பீம்ஸ், பில்லர்ஸும் இருக்கும். ஸோ எது மோர் இம்பார்ட்டன்ட்? ஒரு பில்டிங்க்கு அதோட பில்லர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பில்லர்ஸ் அண்ட் கான்கிரீட். ஸோ அந்த பில்லர்ஸ் அண்ட் கான்கிரீட்டுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் கொலாஜன். ஸோ கொலாஜன் இருந்தால் மட்டுமே தான் அதை சுற்றி நீங்கள் சுவர் கட்ட முடியும்.
ஸோ அதுதான் வந்து கால்சியம். ஸோ கால்சியம்ங்கிறது ஒரு வால் மாதிரி. ஸோ அந்த வாலில் நீங்கள் பில்ட் பண்ணணும்னா யூ நீட் டு ஹேவ் ப்ராப்பர் பில்லர்ஸ் அண்ட் பில்லர் சப்போர்ட். அந்த பில்லர் சப்போர்ட் தான் வந்து கொலாஜன். ஸோ மில்க் மட்டும் உங்களுக்கு வந்து இட் வில் நாட் ஹெல்ப் யூ இன் ஹேவிங் அ குட் போன் டென்சிட்டி. ஸோ அது கூட சேர்ந்து யூ நீட் டு டேக் அதர் ப்ரோட்டீன் லைக் கொலாஜன் எடுத்தால் மட்டுமே தான் வந்து உங்களோட போனை வந்து ஆரோக்கியமாக நீங்கள் வச்சுக்க முடியும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா தவறி கீழே விடுறாங்க, அதனால வந்து எலும்பு உடையுது, ஃப்ராக்சர்ஸ் ஆகுதுன்னா அது நமக்கு புரியும். வயசானவங்க கூட தவறி விடுறதுனால ஃப்ராக்சர் ஆகும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விழமாட்டாங்க, எதுவுமே இல்லை, ஆனால் உடம்புல ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி டாக்டர்? ஸோ இது ரொம்ப ஃபன்னியான கொஸ்டின். ஆக்சுவலாக என்னோட பேஷண்ட்டும் வந்து சொல்லுவாங்க, அதாவது எப்படி கேட்பாங்கன்னா வந்து முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்ததா அப்படின்னு. எதுவுமே விழல டாக்டர், விழாமல் எப்படி டாக்டர் வந்து ஃப்ராக்சர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து தெர் இஸ் சம்திங், ஒரு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, தெர் இஸ் சம்திங் சைலண்ட் டிசீஸ் வந்து போனுக்கு. ஸோ எலும்பு வந்து கீழே விழுந்து தான் உடையணும்னு அவசியம் கிடையாது. ஸோ போன் ரொம்ப வீக்காக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நார்மலாக மூச்சு விடும்போது கூட வந்து லைக் ரிப்ஸ் ஃப்ராக்சர் ஆன கேசஸ் கூட இருக்குது. அவங்க காஃப் பண்ணுவாங்க, காஃப் பண்ணி எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அவங்க போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, எலும்பு வலுவிழப்பு ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, ஸோ நார்மலாக அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் கூட வந்து கீழே தான் விழணும்னு இல்லை, நார்மலாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் கூட போன் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி சொன்னீங்க, இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா? நம்ம இதை வச்சு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னா எந்தெந்த ஏஜில் வரும், அப்படி ஏதாவது ஒரு காலகட்டம் இருக்கா? கண்டுபிடிச்சோன்னா அதை தவிர்க்கிறது எப்படி, அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஆஸ்டியோபோரோசிஸோட பிட்டர் ட்ரூத், அதாவது அதோட உண்மை என்ன அப்படின்னா வந்து லைக் நம்மளுக்கு வந்து அது வந்து இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. தட்ஸ் வை வந்து WHO வந்து காயின்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து இட்ஸ் அ சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. எப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து கீழே விழுறாங்க, கீழே விழுந்து உடையும் போது ஃப்ராக்சர்னு வருவாங்க. பட் ஆனால் வந்து அதோட ரெட்ரோஸ்பெக்டிவாக நம்ம பார்க்க போகும்போது எதனால ஃப்ராக்சர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்க போகும்போது போன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அதர் சிம்டம்ஸ் வந்து சில டைம் யூஸ்வலாக நார்மலாக வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப பாடி வீக்காக இருக்கும், அவங்க வந்து ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வேகான சிம்டம்ஸ் தான் தவிர மற்றபடி மேஜராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வலியோ இல்லை இதுவோ மேஜராக எதுவும் இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸில். ஸோ எலும்பியல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டெஸ்ட்னு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்னென்ன பரிசோதனைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இப்போ விஞ்ஞான வளர்ச்சினால வந்து நம்ம வந்து எனி டிசீஸ் இப்போ டில் டேட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேன்சர் முதற்கொண்டு நம்மளால் பண்ண முடியும் போது கண்டிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸும் வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து டெக்ஸா ஸ்கேன் அப்படிங்கிறது இட் இஸ் ஒரு எக்ஸ்ரே மாதிரி. எக்ஸ்ரே கிடையாது, எக்ஸ்ரேலே அட்லீஸ்ட் நம்மளுக்கு ரேடியேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்ரே சிடி ஸ்கேன். இது வந்து டெக்ஸா ஸ்கேன் வந்து ரேடியேஷன்ஸ் ரொம்ப கம்மி அண்ட் இட்ஸ் வெரி சேஃப். ஸோ அந்த மாதிரி இந்த டெக்ஸா ஸ்கேன் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் தென் -2.5 இருந்ததுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு மோர் தென் 1 இருக்கிற வரைக்கும் இட்ஸ் பெட்டர். ஸோ அந்த மாதிரி டெக்ஸா ஸ்கேன் வந்து யார் பண்ணணும், அடுத்த கொஸ்டின், யார் டெக்ஸா ஸ்கேன் பண்ணணும், சின்ன குழந்தைங்க பண்ணணுமா இல்லை அடல்ட் பண்ணணுமா? ஸோ யார் சம்டைம்ஸ் வந்து லைக் சஸ்பெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் எஸ்பெஷலி லைக் விமன் பாப்புலேஷன் வந்து ஒரு 40 இயர்ஸ் போஸ்ட் மெனோபாஸ் மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமா வந்து ரெகுலராக டெக்ஸா ஸ்கேன்ஸ் பண்ணிக்கிறது பெட்டரான ஆப்ஷன்ஸ். முதியவர்கள் லைக் ஆஃப்டர் 50 to 60 இயர்ஸ் ஆண்கள் மேஜராக வந்து லைக் அவங்களும் டெக்ஸா ஸ்கேன்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இதை தவிர மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து உடல் நீதியாக வந்து பெக்யூலியராக மெட்டபாலிக் டிசீசஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ப்ரையராக வந்து லைக் ரத்த சம்பந்தமாக ஏதாவது இருந்ததுன்னா கூட வந்து லைக் அவங்க டெக்ஸா ஸ்கேன்ஸ் எலும்பில் எதுவும் பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதுமை வந்துருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஆப்ரேஷனே பண்ணால் திருப்பி ரெக்கவரிக்குன்னு ஒரு டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பியல் சார்ந்த பிரச்சனை வந்து முதியவர்கள் ஆப்ரேஷன் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரெக்கவரி டைம் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா? இப்போ வந்து டில் அட் ப்ரெசென்ட்டோட ட்ரெண்ட் எப்படின்னா வந்து லைக் ஏஜ் இஸ் நாட் அ பேரியர் ஃபார் எனி சர்ஜரி. ஸோ ஒருத்தங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்கள வந்து சர்ஜரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. ஸோ தட் இஸ் நாட் த க்ரைட்டீரியா. ஒரு சர்ஜரி பண்ணக்கூடாது அப்படின்னா மற்ற லைஃப் சேவிங் லைஃப் கண்டிஷன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னா மட்டுமே தான் வந்து எலும்பியல் சார்ந்தமாக வந்து நம்ம டிஃபர் சர்ஜரி இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஒரு 95 இயர்ஸ்
இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து சர்ஜரி பண்ணுறோம். சர்ஜரி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எஸ்பெஷலி லோவர் லிப், அதாவது கால் பகுதியில் ஏதாவது எலும்பு ஃப்ராக்சர் அந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சர்ஜரி பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹையராக இருக்கும். லைக் சர்ஜரி பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பெட் ரிட்டனாக இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் ஒரு 90 இயர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 90 இயர்ஸ் இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து சர்ஜரி பண்ணாமல் வந்து அந்த எலும்பு சேரக்கூடிய எலும்பு வந்து ஒரு 3 months ஆகும் 4 months ஆகும் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் வந்து சர்ஜரி பண்ணி உடனே நடக்க வச்சோன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகும். இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு? நவீன சிகிச்சை முறை அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ வந்து லைக் எல்லா துறையிலும் வர மாதிரி எலும்பியலும் நிறையா இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா வந்து லைக் வி டூ நேட்டிவ் ஸ்பிளிண்டிங், அதாவது மாவு கட்டு அந்த மாதிரி. இப்போ வந்து சர்ஜரி வி டூ ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு ராட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஒரு பிளேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஜாயின்ஸில் வருது. இப்போ ஜாயின்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ முன்னாடி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் வந்து லைக் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள் எல்லாமே வந்து மேனுவலாக யூஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து ரொபாட்டிக்ஸ், ஸோ ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், ரொபாட்டிக் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது எரர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, மேனுவல் எரர் வந்து வராதுக்கு. ஸோ when a robo or when a system கம்ப்யூட்டர் வந்து இது பண்ணும்போது ப்ரெசிஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த கட்ஸ் எடுக்கும்போது உங்களோட ப்ரெசிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வந்து எரரோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ எரரோட பர்சன்டேஜ் மிஸ்டேக்ஸ் கம்மியாகும் போது அவுட்கம் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று. அண்ட் அதே மாதிரி இன்னொரு அதிக நவீன சிகிச்சை வந்து இப்போ எல்லாருமே வந்து ஓப்பன் சர்ஜரிஸ் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆயிடுச்சு. மினிமலி இன்வேசிவ் ஸ்பைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து முன்னாடி மாதிரி வந்து லைக் பெரிய ஸ்கார்க்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. காஸ்மெட்டிக்காகவும் அது ரொம்ப நல்லாவும் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து அதர் அட்வான்டேஜஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து லைக் சரியாகக்கூடிய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே வந்து மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஸ்பைனில் நிறையா வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி நீ ஜாயின்ஸில் வந்து லிகமெண்ட்ஸ் நம்ம சரி பண்ணும்போது வந்து ஆர்த்ரோஸ்கோப்பி, அதாவது ஓப்பன் பண்ணாமலே வந்து லைக் ஆர்த்ரோஸ்கோப்பி மூலியமாக we do a lot of ligament surgeries. ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட். இப்போ இதெல்லாம் வந்து லைக் சமீபமாக வந்திருக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஆரம்பத்தை பேசும்போது சொன்னீங்க எனக்கு ஃப்ராக்சர் ஆனான்னு சொல்லிட்டு ஐ வெரி சாரி அப்படி சொன்னீங்க. அது மாதிரி நான் என்ன வச்சு நான் ஒன்று சொல்கிறேன், ஹீல்ஸ் போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப கெடுதல், போடாதீங்கன்னு சொன்னாலும் போடுறதை நிறுத்துறது இல்லை. என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஹீல்ஸ் இதெல்லாம் போடுறதுனால என்ன ட்ராபேக்கு, இல்லை நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னா சரி நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, அப்படி பண்ணிக்கிட்டு வேணா நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்னா என்ன டிப்ஸ் இருக்கு? கண்டிப்பாக இப்போவும் வந்து லைக் வெட்டிங் சீசன்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்து ஹீல்ஸ் போட்டிருந்தா தான் வந்து தே லைக் ஒரு என்னமோ என்ட்ரி டிக்கெட் கொடுக்குற மாதிரி வந்து ஹீல்ஸ் போட்டால் தான் உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி தே ஃபீல். ஸோ கண்டிப்பாக ஹீல்ஸ் வந்து இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஹீல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து மேக் ஷுர் அந்த ரொம்ப டால் ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். லைக் 6 inches 7 inches யூஸ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். யூ கேன் மேக்ஸிமம் கோ டு ஒரு 2 to 2.5 மேக்ஸிமம் 3 inches வரைக்கும் நீங்கள் போகலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹீல்ஸ் வந்து லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது இந்த பிளாக் ஹீல்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். இப்போ நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து லைக் பின்னாடி மட்டும் தான் டாலாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பிளாக் ஹீல் யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து டோஸ் நீங்கள் ஹீல் யூஸ் பண்ணும்போது பாயிண்டட் டோஸ் வச்ச ஷூஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் டோஸ் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்து லைக் ஃபுட் பெயின்லாம் வராமல் ஃபுட் டோ ஆர்த்ரைட்டிஸ்லாம் வராமல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து உங்கள் ஹீல் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 1/2 hour to 1 hour மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிள் அண்ட் ஃபுட் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணிக்கிறது பெட்டரான ஆப்ஷன்ஸ். எஸ்பெஷலி காஃப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது அண்ட் ப்ரொலாங்டு யூசேஜ் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட முட்டியில் வந்து கருக்குன்னு சவுண்டு வரும். இன்னும் சில பேருக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு படி தாண்டி வலியும் இருக்கும். இந்த சத்தம் எதனால வருது, இதை தவிர்க்க முடியுமா, அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒரு ஜாயின்ஸ்ல இருந்து சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம கையில இருந்து இப்படி நம்ம நக்கிள்ஸ் இது பண்ணுறோம், இதுவும் வந்து ஆக்சுவலாக ஜாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் தான். ஸோ சவுண்ட் மட்டும் வருது அப்படின்னா we don't have to worry much. ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி நக்கிள்ஸில் உடைக்கும் போது ஏன் சவுண்ட் வருது அப்படின்னா உள்ள இருக்க நைட்ரஜன் பபிள்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுனால தான். ஜாயிண்ட் ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் பபிள்ஸ் பர்ஸ்ட் ஆகிறதுனால. ஸோ சில பேருக்கு நீங்கள் கேட்ட மாதிரி முட்டியில் வந்து கொடன் சவுண்டு வருது டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கும்போது வந்து அந்த அவங்களோட சின்ன முட்டின்னு சொல்லக்கூடிய பெட்டல்லா, அந்த பெட்டல்லா போன் வந்து நீங்கள் மடக்கி நீட்டும் போது வந்து அது வந்து உங்களோட தை போனை அகெயின்ஸ்ட் இடிக்கும் போது வந்து சம்டைம்ஸ் சவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட் வரும்போது ஆக்சஸில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ வெறும் சவுண்ட் வர வரைக்கும் யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஸோ சவுண்ட் எப்போ வந்து மாறி வந்து லைக் உங்களுக்கு ஒரு பெயின் வருது அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் சிம்டம் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ். அதாவது எலும்பு தேய்மானம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து எதனால் வந்து இது வந்து உங்களோட ஆர்த்தோ டாக்டரை பார்த்து ஸோ அதோட ப்ராப்பர் காஸ் என்னங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக உடனே ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம வந்து இது பண்ணும்போது அது வந்து லேட்டராக வந்து சர்ஜரிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகாமலே தடுக்க முடியும். நீங்கள் பேசுகிறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு புரியுது. ஸோ எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும்? ஸோ இப்போ எலும்புகள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது முன்னாடி எப்படின்னா வந்து வயது முடிந்தவர்கள் ஒரு 40-50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க மட்டும் வந்து ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்டாக இருந்தது. இப்போ நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து லைக் அவங்களோட யங்கர் ஏஜ்லேருந்து கூட வந்து லைக் ப்ராப்பரான வந்து ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ், ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ப்ராப்பர் எக்ஸசைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சன்லைட் எக்ஸ்போஜர் வேணும். செல்ஃபோன்ஸ் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க இண்டோராக இருக்கும்போது வந்து சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கா நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வந்து விட்டமின் டி சிந்தசிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் வந்து அவங்களோட மசிலோட க்ரோத்தும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மசில் தான் வந்து உங்களோட எலும்பை வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ எப்போவே மசில் வந்து ஃபயர் ஆகும்போது வந்து எலும்போட டென்சிட்டி வந்து கூடும், ரிசர்ச் சொல்லுது. ஸோ அப்போ வந்து லைக் அவங்களுக்கு வந்து லைக் அந்த மசில் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்போது வந்து எலும்பு வந்து ஸ்ட்ராங்காகவும் ஆகும், ப்ளஸ் க்ரோத்தும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து லைக் அவங்களோட ப்ராப்பர் ஹேபிட்ஸ், எஸ்பெஷலி இன்னொன்று வந்து ஸ்லீப். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா தூங்குறாங்களோ க்ரோத் ஹார்மோன் வில் பி செக்ரேட்டட் மோர். ஸோ க்ரோத் ஹார்மோன் இருக்கும்போது வந்து அவங்களோட போன் க்ரோத்தும் வந்து இட் வில் பி பெட்டர். ஸோ அது வந்து அண்ட் அடோலசன்ஸ் பீரியடில் வந்து லைக் ப்ராப்பர் லைக் லைக் அவங்களோட லைஃப் ஸ்டைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் போயிட்டுருக்காங்க அப்படின்னா வந்து லைக் ஒர்க் போகும்போது வந்து இப்போ ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒர்க் பாஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் பேக் சப்போர்ட் அண்ட் டெக் சப்போர்ட் இருக்கணும். ஸோ லாங் ஐடி ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ப்ராப்பர் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து அண்ட் போஸ்ட் மெனோபாசல் உமன் வந்து லைக் இப்போ ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே ஆகும்போது வந்து இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் சப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா வந்து அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்து அவங்களுக்கு வந்து லைக் போன் டெப்ளீஷன், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு வலுவிழப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. ஸோ அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அதை இது பண்ணும்போது. அண்ட் அலாங் வித் தட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கால்சியம், ஃபாஸ்பரஸ் அண்ட் கொலாஜன் இன்டேக் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நார்மலாக வாக்கிங் பண்ணுறதை விட அலாங் வித் தட் இந்த வெயிட் ஆர் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் சொல்லுவோம். ஸோ வெயிட் மினிமல் வெயிட்ஸ் யாரும் வந்து லைக் 100 kg 200 kg தூக்குங்கன்னு சொல்ல மினிமல் வெயிட்ஸ் அவங்க இது பண்ணிக்கிறது பெட்டர். ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அண்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து யங் ஏஜ்லேருந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளோட போன் டென்சிட்டி வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் தான் அப்ஸ்கேலில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் யூ ரீச் 35 இயர்ஸ் இட் வில் கோ ஃபார் டவுன் ஸ்கேல். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 35க்கு மேலே அப்ஸ்கேல் போகாமல் இருந்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். 35ல் உங்களோட மேக்ஸிமம் போன் டென்சிட்டி அட்டைன் பண்ணுவீங்க. அதோட டெப்ளீஷனை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக வருது. இதுக்கு என்ன காரணம் டாக்டர்? ஜெனட்டிக்காக வந்து போன் ஃபீமேலோட போன் டெக்ஸ்சர் வந்து இட் வில் பி லெஸ் தென் மேல். ஸோ அது வந்து ஜெனட்டிக்காக வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு நான் சொல்லும் போது வந்து இப்போ ஒரு போஸ்ட் மெனோபாசல் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கம்மியாகுது, டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஜென்ரலாக வந்து லைக் உமனுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லைக் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்து அவங்களோட போன் ஆஸ்டியோபோரோசிஸ், போன் டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்மளோட போன் வந்து லைக் எவ்வளோ ஒரு போன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்து லைக் போனை வந்து நிறைய ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆஸ்டியோகிளாஸ்ட்டுங்கிறது போனை வந்து டெப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த போன் டெப்ளீட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உமனுக்கு, எஸ்பெஷலி இந்த ஹார்மோன் இருக்கும் போது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து லைக் போன் டெப்ளீஷன் நிறைய டெப்ளீட் ஆகும்போது வந்து லைக் யூ வில் ஹேவ் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு வலுவிழப்பு, போன் வீக் ஆகிறது, ஃப்ராக்சர் ஆகிறது. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் இது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறது we need to take proper care. டாக்டர், இப்போ அடுத்த சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி மட்டும்தான் தீர்வா? ஸோ ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து எல்லா பேஷண்ட்ஸும் வரக்கூடிய என்னோட கிளினிக்கில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தான், எனக்கு வந்து சர்ஜரி வேண்டாம், எனக்கு மூட்டு தேய்மானம் இருக்குது, அதை தவிர வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்குமே வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்கறது கிடையாது.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து லைக் வி ட்ரை ஆர் லெவல் பெஸ்ட் டு போஸ்ட்போன் த சர்ஜரி. என்னதான் இருந்தாலும் ஒரு நேச்சுரல் ஜாயிண்ட் இஸ் நெவர் ஈக்குவலன் டு மேன்மேட் ஜாயிண்ட். ஸோ அதுதான் வந்து யூனிவர்சல் ரூல். ஸோ அவங்க வந்து எந்த கிரேடில் இருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத இவாலுவேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ரேஸ் அண்ட் ஸ்கேன்ஸ், ஃபர்தர் ஸ்கேன்ஸ் மூலியமாக வந்து எந்த கிரேட், நிறைய கிரேட் இருக்குது, ஒரு 4 to 5 கிரேட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ யூஸ்வலாக வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4, கிரேட் 3 வரைக்குமே வந்து நம்ம வந்து சர்ஜரி இல்லாமலே நம்ம டேக்கிள் பண்ண முடியும். ஸோ மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மினிமலி வந்து லைக் லைக் ஆர்த்ரோஸ்கோபி மூலியமாகவும் வந்து அவங்களோட தேய்மானத்தை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ஸ் இப்போ நிறையா வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம பிஆர்பி அந்த மாதிரி போன் மேரோ ஆஸ்பிரேட்ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து அந்த சர்ஜரி போகிற ஸ்டேஜை வந்து தள்ளி போடலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து தவிர்க்கவும் முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களோட பார்ட் நாங்கள் பண்ணிவிடுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டு சைடுமே டாக்டர் as well as பேஷண்ட் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து இது பண்ணால் தான் அவுட்கம் நல்லாயிருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஜென்ரலாக வந்து தே ஹாவ் டு ஃபாலோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணணும், ஃபுட் ஹேபிட்ஸ், ஸோ எக்ஸசைஸ். ஸோ இதுவும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து தவிர்க்க முடியும். ஸோ எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ். ஸோ டேக் ஹோம் மெசேஜ்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ யூ ஸ்டார்ட் ஏர்லி அபவுட் லைக் உங்களோட ஹெல்த்துக்குன்னு வரும்போது வந்து ரொம்ப ஏர்லியாகவே நீங்கள் வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ ஸ்டார்ட் வெரி ஏர்லி. உங்கள் சைல்ட்ஹுட்லேருந்தே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து லைக் ப்ராப்பர் சப்ளிமெண்ட்ஸ், ப்ராப்பர் எக்ஸசைசஸ், ப்ராப்பர் எக்ஸ்போஷர் டு சன்லைட், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த ஒர்க் அட்மாஸ்பியரில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அண்ட் எஸ்பெஷலி அண்ட் குட் ஸ்லீப். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏர்லியாகவே ஃபாலோ பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து எலும்புனால் வரக்கூடிய பிரச்சனைகளை 100% நம்மளால வந்து தவிர்க்க முடியும். எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், எலும்பியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை ரொம்ப அற்புதமா அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.